ஒரு கனவு போல திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள திரு முத்துலிங்கம் ஐயா அவருக்கு என் முதல் வணக்கம். ஏன்னா 25 வருஷம் கழிச்சு கூட அந்த அவர் எழுதின பாடலை முதல் வரியை கூட எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவாற்றலும், அதை இன்னும் எழுதும்போது என்ன உத்வேகமாக எழுதினாரோ அதே ஆற்றலோட சொல்லக்கூடிய எழுதும் இருக்கு. அந்த எழுத்துக்கு என்னோட தலை வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும், நடிகை சங்க செயலாளர் விஷால இருந்து, ஏன்னா அவர் பார்க்கும்போது எனக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன பார்க்குற மாதிரி ஒரு இது எனக்கு தெரியுது. எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா சில நேரம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் வருத்தப்படல. இதனால என்னன்னா, சும்மா இதுமாதிரி மீட்டிங்ல மேடையில் உட்காந்து பேசும்போது இந்த படைப்பாளி அந்த வெப்சி படைப்பாளி பிரச்சனை வரும்போது இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு 10-12வது லைன்ல உட்காந்துருக்கும் போது திடீர்னு பாரதி ராஜா நீங்க வா அப்படின்னாரு. ஏதோ ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னேன். அது என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லை. நீங்க நீ ஏதோ சொன்ன இங்க வரணும். அந்த அவர் மேல இருக்க ஆகர்ஷ சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சினிமா மேல ஈர்ப்பை விட இந்த பிரச்சனை மேல ஈர்ப்பா மாறிடுச்சு. அப்ப இதே போல இங்க மேடல சொல்லுவாரு, இவன் எல்லாத்தையும் நல்லா பரவாயில்ல பாருன்னாரு பாரதி ராஜா. சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, இப்ப என் வாழ்க்கையே கொஞ்சம் திசை மாறிடுச்சு. மிகச்சிறந்த இயக்குனர்ங்கிறத விட்டுட்டு இப்ப மிகச்சிறந்த நிர்வாகிங்கிற பேரை வாங்கி, அதுல எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் இந்த சில நேரங்கள் அது நம்மள திசை மாற்றி போயிடும். அதுதான் இப்ப நான் விஷாலுக்கு நான் கவனமா இருக்கு, வேணான்னு சொல்லல. நான் அவர் பேருக்கு சொன்ன மாதிரி உனக்கு வேலைன்னு கேட்பாங்க, அது செஞ்சு ஆகணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் கவனமா அடி எடுத்து வைக்கணும் எல்லா இதுங்கிறது என்னோட இதுல அவருக்கு நண்பரா. ஏன்னா அவங்க அப்பா என்னோட மிகச்சிறந்த நண்பர். நான் அசிஸ்டன்ட் ரைட்டரா இருக்கும்போது நிறைய உதவிகள் பண்ணவர். அவர் பக்கத்தில் அங்கே ரங்கநாதர் பக்கத்தில் அங்கே வீட்டில் இருக்கும்போது ஜாதிக்கத்தை மூடிய படம் நடந்துட்டு இருந்து நல்ல நண்பர். எப்போ போனாலும் மற்றவங்களுக்காக கூட நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் வேற வேற இயக்குநர்களுக்காக. அதனால் நீங்கள் நல்லா வரணும் அந்த இதில் நான் சொன்னேன். நண்பர் விஜய் சங்கர் எனக்கு அவர் பெரிய பழக்கம் இல்லை, ஒரு உதவி இயக்குனராக தெரியும். இது போல எலெக்ஷன்ஸ் வரும்போது நான் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க, சார் விஜய் சங்கர் எப்படியா கூப்பிடலாம் சார். ஏன்னா நிறைய படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. ஒரு படத்துக்கு ஒரு 5-6 அசிஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அவர் 50-60 பேர் 50-60 அசிஸ்டன்ட் ஓட்டு அவர் கையில் இருக்கு. ஒரு ஓட்டு வங்கியா அவர் எனக்கு தெரியும். ஆனா யாரும் நான் பார்த்ததில்லை. விஜய் சங்கர் ஒரு பேர் தெரியும், அவ்வளவுதான். ஆனா இப்ப வரும்போது தான் பார்த்தேன், நேற்று ஒரு இன்விடேஷன்ஸ் கொடுத்துருந்தார். உண்மையாவே அந்த இன்விடேஷன் போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அவ்வளவு அழகான ஒரு இன்விடேஷன். அது ஒரு அழகான தமிழ்ல ஒரு கனவு போல ஒரு இன்விடேஷன். அது இங்க இங்க இந்த மேடையில படம் பார்க்க ஆரம்பிச்சது கூட ஒரு கனவு போல இருந்தது. ஒரு தமிழ் சினிமாவோட பாடல்களை நம்மால அர்த்தம் புரிஞ்சு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு போல இருந்தது. எல்லா பாடல்களுமே அர்த்தம் புரிஞ்சுது, அது கூட ஒரு கனவு போலதான். அதனால மிக சிறப்பா அதை எழுதியிருக்காங்க, மிக சிறப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் என்னன்னா, ஒரு 2 கோடி கொடுத்து BMW கார் வாங்குறாரு ஒருத்தர். கார் வாங்கி அழகான காரு வாங்கிட்டு என்ன பண்றாரு, ஒருத்தர் வராரு, சார் நான் டிரைவர் வேலைக்கு வரேன். அப்படியா, எவ்வளவு சம்பளம் வேணும்? சம்பளம் தான் ஒண்ணு வேணாம் சார். அப்படியா, நீயே டிரைவராருன்னு யாராவது கொடுப்போமா? நம்ம எனக்கு வண்டி ஓட்டா தெரியாது சார், ஆனா கொஞ்சம் சம்பளமே எல்லாம் ஓட்டுறோம் சார், ஓட்டி கத்துக்கிறோம் சார். இது போல இப்ப தயாரிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில் அனுபவம் இல்லாத, தொழில் பயிற்சி பெறாத இயக்குநர்களோ இல்ல அதுக்குள்ள தொழில்நுட்ப கலைஞர்களோ வச்சு படம் தயாரிக்க வர்ற தயாரிப்பாளர்கள், அது மாதிரியான ஆட்களை சும்மா வந்துடுறாங்க. நியூஸ் டைரக்டர் ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு கீபோர்டு வச்சிருக்காரு, சார் உங்களுக்கு பாட்டெல்லாம் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு ப்ரொடியூசர் பாட்டு ஃப்ரீயா வந்துருக்கு சார். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்றது. சம்பளமே கேட்கல சார், அப்படி ஒரு டைரக்டர் சூஸ் பண்றது. அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளம் கேட்க மாட்டான் சார், சும்மா சார் போட்ட சாப்பாடு வாங்கிட்டு போடுவான் சார். இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சூஸ் பண்றது. இது போன்ற ஒரு கலாச்சாரம் முன்னாடி இருந்தது. அந்த விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்போ ஒரு 10%, 10%, 20%. இப்போ நீங்க கூட கேட்டீங்கன்னா, ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தார். அப்போ சொல்லியிருந்தார், முன்னாடி படங்கள் 2 வகையான படங்கள். ஒன்று வெற்றி படம்,
இன்னொன்னு தோல்வி படம். இதுதான் வந்து முன்னாடி வந்து ஒரு அவர் காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்கள் அப்படிதான் இருந்தது. ஒண்ணு வெற்றி படம் இல்ல தோல்வி படம். ஆனா இப்ப படம் குப்பை படம். இப்ப 2 வகையா இருக்கு. படம் இதுல பிரிச்சுன்னு ஒண்ணு, குப்பை படம் இது ஒரு வகையான. இந்த படத்துல அப்புறம் வெற்றி படம் தோல்வி படம் பிரிக்கலாம். இப்ப இந்த மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி தொழில் சாராத தொழில் தெரியாத ஆட்களாக வரும்போது மொத்த சினிமாவிலே குப்பையை மாறக்கூடிய ஒரு அபாயம் கூட வந்துருச்சு இப்போ வந்து சமீபத்தில் வரும்போது. அதனால நான் வந்து தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண வரவங்களுக்கு மிக ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறது என்னன்னா, தயவு செய்து அதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இப்போ ஒரு 10 வருஷம் வந்த டைரக்டர் கிட்ட தான் வரணும் நான் சொல்லலை. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் கோவப்படக்கூடாது. ஏன்னா அது மாதிரி வரலாம், ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வரலாம், ஒரு மணிரத்னம் வரலாம். ஆனா ஒரு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மணிரத்னத்துக்காக எல்லாமே கார்த்திக் சுப்ராஜ் மணிரத்னம் ஆயிட முடியாது. அதனால அந்த தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பொறுப்பை தேர்ந்தெடுத்து அந்த இன்னார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது தான் நான் தயாரிப்பாளர்கள் வைக்கிற வேண்டுகோள். அப்பதான் வந்து இது போன்ற படங்கள் சிறந்த. ஏன்னா இங்க உட்காந்து உண்மையா சொல்ல விஜய் சங்கர் நான் சொல்லல, அந்த படத்தை பார்க்க ஒரு சாதாரணமாக தான் அந்த படம் பார்க்க வந்தேன். நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டோம், நிறைய நட்பு, நிறைய பழக்கம், இது ஒவ்வொரு மியூசிக் இதுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்போ பார்க்க உட்காரும்போது வந்ததுக்காக பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கோம். இப்போதான் படம் முடியும் அப்படிங்கிறதுலாம் வருது நிறைய நேரங்களில். சில நேரங்களில் தான் பரவாயில்ல, அந்த படம் ஓடல அது வேற விஷயம். ஆனால் பார்க்கும்போது படமாக இருந்தது ஒரு சில படங்கள் தான். ஆனால் இந்த படம் உண்மையே ஒரு நண்பர் சொன்னார், அது வந்து இதயத்துக்குள்ள போய் உட்காந்துச்சுன்னு. அது போல இந்த பாட்டை கேட்கும்போது இந்த வரிகள் காதல வந்து உண்மையாக இதயம் இழந்துடுச்சு இந்த பாடல். அந்த இசை கூட வந்து மிக அழகான இசையில அந்த பாடல்கள் வந்து மிக சிறப்பா இருக்கு. அதனால படம் கூட பேரரசு சொன்ன மாதிரி மிக சிறப்பான படமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து மிக சிறந்த இயக்குனர். ஏன்னா அவரோட ஜிகர்தண்டா படம் மாதிரி படம் பண்ணணும். நான் நிறைய படங்களை படம் பார்த்துருக்கேன். ஆனா ஜிகர்தண்டா படம் பார்த்தோம்னா இது போல ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் அவரு. இவ்வளவு காமெடியா வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போவார் எனக்கு தெரியல. நான் சவுந்தரை பத்தி எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை. ஒருத்தரை பத்தி பார்க்காம மேடையில பேசும்போது ஒரு உருவத்தை வரையும் போது சவுந்தரை பத்தியான ஒரு உருவம், மிக அழகான உருவம், கடைசியாக பேசின ரோகிணி இருக்கும். ஒருத்தரை பத்தி பேசும்போது அவ்வளவு சிறப்பா அவ்வளவு நட்புக்கு இல்ல வந்து அவ்வளவு உண்மையா ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது உண்மையாவே வந்து சவுந்தரங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா மாதிரி ஒரு சவுந்தரன் மனசுல விரிவடைஞ்சிருக்காரு. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து உண்மையா கூட இருக்கலாம். பல நேரங்கள் வந்து உண்மையை பேச முடியாத நிலையில் நம்ம இருக்கோம். இந்த நாட்டில் எவ்வளவு பொய் சொல்லி வேணாலும் வாழலாம், ஒரே ஒரு உண்மையை சொல்லி வாழ முடியாது. அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். அது மாதிரி நான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு படம் எடுத்து அந்த படமே வாழ்க்கையை எப்படி வந்து இந்த யூனியன்ஸ் வந்து என் வாழ்க்கையை திருப்பிச்சோ அது போல குற்றப்பத்திரிங்கிற ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு உண்மை சொன்னதுக்காக. ஆனா அது போல இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி வந்து முதல் 2 விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணி வந்தீங்கன்னா சவுந்தர் தமிழ் சினிமாவே மாற்றம் நல்லவனா இருக்கலாம். அதோட நம்ம ஏன்னா இப்பதான் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு கிளச்ல இருந்து விடுபட்டு எந்த வித இதுவும் இல்லாம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இது மேல இனிமே எந்த அவசரம் வரக்கூடாது. இப்போ அதுதான் வந்து இப்ப தமிழ் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் எல்லாம் வைக்கிறேன்னா, இந்த அரசியல கொஞ்ச நாள் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை மட்டும் அப்படி பண்ணிட்டு அதுக்காக நெடுவாசல் போவேன்னு சொல்லுவேன். நிச்சயமா வந்து நான் வந்து முந்தாண்டு நாசருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் போயிட்டு வரணும் சார் சொன்னார். அப்போ வந்து நீங்கள் பிச்சாவரம் ஷூட்டிங் இருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணல சார் பண்ணி நாங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம்னு வந்த உடனே விஷாலே வந்து முதல்ல ஆரம்பிச்சார், சார் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் சார், நானே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு உண்டான இது பண்ணலாம். அதாவது இந்த மக்கள் கிட்ட இருந்து நம்ம விலகி போயிட்டோமா, மக்கள் சினிமா கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. பணம் சம்பாதிக்கிற மட்டுமே சினிமாக்காரர் நோக்கமா இருக்கக்கூடாது. அந்த சமூகத்து மக்கள் மேல நிச்சயமான கவலையும் உண்மையான அக்கறையும் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சினிமாவை மக்களால் நேசிக்கப்படும். இப்ப சினிமா கொஞ்சம் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் அவைய போனதால கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால விஷால் சொல்லும்போது உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அதுக்காக அரசியல் ஈடுபட்டு நான் சொல்லல. ஆனா அரசியல் சார்பு இல்லாம பல நேரங்களில் பல உண்மையான குரல்கள் வெளியே வராம போயிடுது, பல மக்களோட அவலங்கள் வெளியே வராம போயிடுது. அது மாதிரி நம்மளை சார்ந்த நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படும் போது அந்த குரலை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்ற மிகப்பெரிய குரலா தமிழ் திரைப்படத்துறை இருக்கணும். அதுதான் நான் வந்து விஷாலுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். உண்மையா அதுக்கு உண்டான பல வேலைகளை பண்ணியிருக்காரு. அதை வந்து விசிடி வந்து அடிச்சதுல இருந்து பல விஷயங்களை நான் அவரை பாராட்டியிருக்கேன்.
அது கூட இந்த நெடுவாசல் கூட அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜாக இருக்கும். இது வந்து நம்ம